பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் பரிமரிச்சவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு சின்ன பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. கர்த்தரோடு கூட சில விஷயங்களுக்கு காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோஸ் தொடர்ந்து நான் பண்ண முடியல. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ரீசெண்டாக இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, என்னை சுற்றிலும் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, குடும்பங்களின் பிரிவு. ஏற்கனவே கேட்டு புளிச்சு போன விஷயமா இருக்கும் உங்களுக்கு. இல்லை, ஏற்கனவே நிறைய கேட்டுட்டோம். இதில் என்ன புதுசாக சர்ப்ரைசிங் ஒன்றும் கிடையாது, ரைட்? ஆனால் இந்த பிரிவு முக்கியமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊழியக்காரர்கள் குடும்பங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸைட்டிங் ஆக வேண்டிய விஷயமோ சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய விஷயமோ இல்லை, பயப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய கவனக்குறைவு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமைகள் முக்கியமான ஒரு கடமை. ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், இல்லை சொல்லலை. நம்ம பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, வேலைக்காக, சுகத்துக்காக, கடனுக்காக, எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு ஊழியம் செய்கிற, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி தருகிற ஊழியக்காரர்களுக்கு, காஸ்பல் ப்ரீச்சர்ஸ்க்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, போதகர்களுக்கு என்ன நம்ம ஜெபிச்சிருக்கோம்? உங்கள் குடும்பத்துக்காக என்ன ஜெபிக்கிறோம்? அவங்க பாதுகாப்பாக இல்லைன்னா நம்ம எப்படி இருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா படைகள் சூழ்ந்துருது. ராஜா சொல்கிறாரு, எல்லா படையும் ஆயத்தப்படுத்து, நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. எல்லா படைகளும் முப்படைகளும் தயாருங்க, நிற்க வச்சாச்சு. ஆனால் முன்னாடி நிறுத்துறது யாரை? வர்ஷிப் லீடர்ஸை நிறுத்துறான். வர்ஷிப் பண்ணுறவங்கள எல்லாம் ஃப்ரண்ட்டில் நிறுத்து. முப்படைகளும் ஜெயிக்கணுன்னாலும் வர்ஷிப் பண்ணுறவங்க தேவையில்லை. ஆனால் இந்த வர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க? உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வர்ஷிப் லீடர் தேவை, வர்ஷிப் பண்ணுறவன் தேவை. ஆண்டவரை ஆராதித்து துதித்து தேவனுடைய பிரசனத்தை கீழே கொண்டு வர வச்சு உங்களுக்கு எல்லாம் வார்த்தைகளை கொண்டு வர வைக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் தேவை, வர்ஷிப் பண்ணுறவங்க தேவை, பாடுகிறவர்கள் தேவை. அவங்களுக்காகலாம் ஜெபிச்சிருக்கோமா? இல்லை. ஏன் இன்னைக்கு வேதத்தில் எதுவுமே மாற்றி எழுதப்படலை. 21ஆம் நூற்றாண்டு 2025 வேதத்தை புதிதாக நீங்கள் மாற்றி எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் குடும்பங்கள் பிரிவுகளுக்காக கவலைப்பட வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். கணவன் மனைவிக்காக அவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளட்டும். நியூ ட்ரெண்டிங், புதிய உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பைபிள் ஏதாவது எழுதியிருக்குதா என்ன? இல்லவே இல்லை. பைபிள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பைபிளில் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கும். அந்த வார்த்தைகளை மட்டும்தான் ஆண்டாண்டு காலமாய் காலகாலமாக நம்ம பின்பற்றுறோம், நம்ம முன்னோர்கள் பின்பற்றினாங்க, நமக்கு வருகிற சந்ததிகளும் அதை தான் பின்பற்ற போகிறாங்க. ஸோ எப்போவுமே பைபிள் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கணும், நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும், குடும்பங்களை பாதுகாக்கணும், செபிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அவ்வளோதாங்க. இதை நூற்றாண்டுகளாக பைபிள் போதிச்சுட்டு வருது. எத்தனை விதமான பிரசங்கங்கள் மாறினாலும் இந்த கான்செப்ட் மாற போகிறதில்ல. இதை தான் கர்த்தர் எழுதி வச்சுட்டார். இதில் தான் எல்லாம் மொத்த பைபிளுமே அடங்கியிருக்குதில்ல. ஆனால் இன்னைக்கு நம்மளாம் நினச்சிக்கிறோம் உலகம் மாறிடுச்சு, அதனால் அப்போ இருந்த ஊழியக்காரவங்க, அப்போ இருந்த விசுவாசிங்க, அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த மாதிரிலாம் நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு. இல்லவே இல்லைங்க, அப்படி தான் வாழணும். ஏன்னா இது ட்ரெண்டிங் பற்றின விஷயம் இல்லை, நூற்றாண்டுகள் கடந்த விஷயம் கிடையாது, பெண்ணுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை விழிப்புணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது குடும்பங்களை பற்றின விஷயம். குடும்பங்கள் கர்த்தரால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களை உருவாக்கினவர் கர்த்தர். ஏனென்றால் ஆதாமை மட்டும் படைச்சு அவனை அப்படியே விட்டுருந்தாருன்னா நம்ம கேள்வி கேட்கவே போகிறதில்ல. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லன்னு பார்த்து ஏவாளை உண்டாக்குனார், அதை ஏற்ற துணையாக உண்டாக்குனார். அப்போ அவருக்கு தெரியும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை கட்டாயம் தேவை. எல்லா விதத்திலும் ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண் நிச்சயம் நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் அன்பையும் எல்லா கேரையும் ஒரு ஆணால் கொடுக்க முடியும்னு சொல்லி, அதனால தான் ஏற்ற துணையாக 2 பேரையும் ஒருவராக இணைத்தார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெண் தனியாக வாழ்ந்துட்டு போட்டோம், ஆண் தனியாக இருந்துட்டு போட்டோம், பிள்ளைங்க எப்படி கூட இல்லவே இல்லைங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான் ஆணையும் பெண்ணை இணைத்தார். இந்த பலிகி பெருகணும், பூமியை ஜனங்களால் நிரப்பணும்னு சொல்லி தான் ஒரு குடும்பத்தை உருவாக்குனார் கர்த்தர். தவிர தனித்தனியாக வாழ்கிறதுக்காக கர்த்தர் எதுக்குங்க மனுஷனை படைக்கணும்? அதுக்கு வெறும் ஆதாம்களையாக படைச்சிருக்கலாம், ஏவாள்களையாக படைச்சிருக்கலாம். இல்லை,
ஆமா. அவங்கள இணைக்கணும்னு அவசியமே இல்லல்ல. அவர் சொல்லிட்டாரு. அவர் வாயிலருந்து வந்த வார்த்தைகள் இல்லையா? அப்ப கர்த்தருடைய வாயிலருந்து வந்த வார்த்தைகள் மட்டும் தான் உண்மையா இருக்க முடியும். எத்தன பேரு எத்தன சொன்னாலும், வேதம் என்ன சொல்லுதோ, வேதத்தில் தேவன் என்ன சொல்லியிருந்தார், அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை பிறந்ததோ அது மட்டும் தான் உண்மையா இருக்க முடியும். அப்படின்ற பட்சத்துல, குடும்பங்களை பற்றி ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய ஏற்பாடுகள்ல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், வாழ்க்கையில அன்ப குறித்தும், ஒழுக்கத்த குறித்தும், இணைந்திருப்பதை குறித்து நெறைய பேசியிருக்கிறாரு. பவுல் நிறைய பேசியிருக்கிறாரு. மத்த பரிசுத்தவான்களும் பேசியிருக்கிறாங்க. மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். கணவன் தன் சொந்த சரீரத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிக்கணும். பிள்ளைகளை வந்து பெற்றோர்களை கோவப்படுத்தாமல் இருக்கணும். பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்தணும். தப்பு செஞ்சால் கண்டிக்கணும். இது எல்லாமே வேதத்தில் என்றென்றைக்கும் ஒரே மாதிரி எழுதப்பட்ட வசனங்கள். அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை திரிச்சு பேசுறதுக்கோ அதை புரட்டி பேசுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அதுதான் வேதம். இப்ப இது எல்லாமே ஒரு ரூல். உலகத்துல வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டு ரூல்ஸ் போடப்பட்டிருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த கவர்மெண்ட் கீழ நம்ம அந்த ஆட்சி கீழ நம்ம ஆளுகை கீழ இருக்கும்போது, நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதோ அத இந்த சொசைட்டில நம்ம கடைப்பிடித்தா தான், இந்த சொசைட்டில ஒரு மனுஷனா நம்ம வாழ முடியும். குடியுரிமை நமக்கு கிடைக்கும். இல்லன்னா அந்த குடியுரிமையே நமக்கு இல்ல இல்லையா? அப்படின்ற பட்சத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ, அந்த கிங்டத்துக்கு கீழ வாழணும்னு நெனைக்கிற நீங்க, அவர் போட்ட ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். இது நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க. இது ரூல். இப்படித்தான் இந்த உலகத்துல வாழணும். இதுதான் நான் உங்களுக்கு அமைத்து கொடுத்த சட்டம். இந்த ரூல் படி தான் நீங்க வாழணும். அப்படின்றது தான் இன்னைக்கு குடும்பங்களை பற்றி கர்த்தர் எழுதி வச்சு போனது. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. எங்க தவறுறோம்னா, அதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யாம தவறும்போது குடும்பத்துக்குள்ள சாத்தான் வரான், மனுஷன் வரான், குடி கெட்டு போகுது, கணவன் மனைவி பிரிந்து போகிறாங்க, பிள்ளைகள் அனாதையாக ஆகிறாங்க, உங்கள் வாழ்க்கை நாசமாக போகுது, ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறோம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இச்சை, பொறாமை, கொலை, விரோதம், பகை எல்லாமே உண்டாயிருது. ஒரு குடும்பம் கலைக்கப்பட்டாலும் தான் இத்தனையும் நடக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் இப்போ நான் சொன்ன எந்த பாவமும் எந்த மோசமான விஷயமும் இந்த உலகத்தில் நடக்காமல் இருக்கும். அப்போ குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேணும். ஸோ கணவன் மனைவி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. கல்யாணம் பண்ணிச்சுட்டு எனக்கு ஒரு புருஷன் வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. வச்சு காப்பாற்ற தெரியணும். உங்களோட வாழ கற்றுக்கணும். அவங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு போனீங்க, உங்களுடைய ஆசையெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள் இச்சையெல்லாம் நிறைவேறிடுச்சுனோடனே வெளியே வந்தீங்கன்னா அது விபச்சாரம். திருமண வாழ்க்கை கிடையாது. லவ் பண்ணுறீங்க 2 மாதம் 3 மாதம்தான். அந்த இச்சை முடிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு வேணாம் இவனுக்கு வேணாம் விபச்சாரமாக பண்ணுறீங்க. தாலி கட்டிட்டு பண்ணுற விபச்சாரங்க அது. பண்ணாதீங்க. உங்களுக்கு தப்பு பண்ணணுன்றா நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, விபச்சாரம் பண்ணிட்டு போய் காசு கொடுத்தது. ஆனால் குடும்பத்தின் பேரில், திருமணத்தின் பேரில் விபச்சாரம் பண்ணாதீங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தீர்க்கதரிசிகள் என்றைக்குமே வார்னிங் மெசேஜை தான் கொடுப்பாங்க. உங்களை தடவை கொடுத்து பேசுகிறதுக்கு நான் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதை வார்னிங்காக சொல்கிறான் அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி. அப்படி தான் தீர்க்கதரிசனங்கள் வெளியே வரும். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்போது கேட்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும். நிறைய கோபம் வரும், நிறைய எரிச்சல் வரும். என்ன அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், பழி என்னென்னமோ தான் தோணுதான் செய்யும். சாரி, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் புதுசாக ஒரு வார்த்தையுமே சொல்லலை. ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போன வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாததுனாலும் அதை ஃபாலோ பண்ணாதனாலும் அதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு நான் உங்கள்கிட்ட பேச வேண்டி இருக்குது. சொல்லு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, இல்லை ஆண்டவரை சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு என்ன கணக்கு கேட்பாரு. நான் சொன்னதை நீ சொன்னியா? சத்தியத்தை சொன்னதெல்லாம் சத்துருவானாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் பிரச்சனைனா பரவாயில்ல. அது கர்த்தருக்காக அப்படி வாழ்கிறது தானே நம்ம செய்கிற ஊழியமாக இருக்கும். உண்மையும் உத்தமமான ஊழியமாக இருக்க முடியும். ஸோ கணவன் மனைவி பற்றி நான் பேசியிருக்கிறேன். வரப்போகிற நாட்களில் அதை பற்றி குடும்ப உறவுகளையும் கணவன் மனைவி வாழ்க்கை பற்றியும் நான் பேசுகிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். மனசார ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா குடும்பங்களும், பிரிந்த குடும்பங்களும் இணைக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி உறவுகள் பலப்பட வேண்டும். பிள்ளைகள் அம்மா அப்பாவோட சேர்ந்து ஒன்றா வாழணும். அப்போது சத்துரு உட்புகுதல் இராது உங்கள் குடும்பத்தில். God bless you. Thank you.